ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஷார்ட்கட் டு ரிமெம்பர். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஆர்பி சிவில் இன்ஜினியரிங் 2017 கேட்ட கொஷின் பேப்பருக்கு ஆன்சர் கீ பார்க்கலாம். ஸோ கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஒரு பேப்பர் எடுத்து நம்பர் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட, ஸோ அந்த ஆன்சர் கீயோட நம்பர் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டு, அந்த கொஷின் பேப்பர் உங்கள் கிட்டே இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை, இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதில் நான் ஒரு பேஜாக காட்டுவேன். ஸோ நம்ம ஃபாஸ்ட்டாக இந்த 2017 நடந்த இந்த கொஷின் பேப்பரை ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ வாங்க கொஷின் பேப்பருக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு சில கொஷின்ஸ்க்கு மட்டும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸோ பேலன்ஸ் உள்ள கொஷின்ஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு எந்த கொஷின்ஸ்க்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கொஷின் சால்வ் பண்ணி சென்ட் பண்ணுறது என்னோடய பொறுப்பு. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் நோட் பேப்பரில் வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க, ஆன்சர் கீ நோட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு அஃபிஷியல் கீ வந்து வச்சு ரெடி பண்ண ஆன்சர்ஸ் தான். ஓகேவா? ஸோ வாங்க போகலாம். ஸோ ஃபஸ்ட்டுக்கு ஏ, செகண்ட் 2, பி 3க்கு ஏ, 4க்கு சி, 5க்கு சி, 6க்கு பி, 7க்கு சி, 8க்கு டி, 9க்கு டி, 10க்கு மட்டும் அஃபிஷியல் கீழே கொடுக்கல. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்சர் வந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 11க்கு சி, 12க்கு பி, 13க்கு பி, 14க்கு டி, 15க்கு ஏ, 16க்கு டி. இந்த 15th கொஷின் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் காம்பேக்ஷனுக்கும் ரிலேட்டிவ் டென்சிட்டிக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த ஆன்சர் டைரெக்டாக கிடச்சிரும். 17க்கு பி, 18க்கு சி, 19க்கு பி, 20க்கு ஏ, 21க்கு பி, 22க்கு ஏ, 23க்கு ஏ, 24க்கு ஏ, 25க்கு சி, 26க்கு சி, 27க்கு ஏ, 28க்கு சி, 29க்கு ஏவும் கரெக்டு, சியும் கரெக்டு. இந்த ரெண்டு ஆப்ஷனில் ஆனால் பர்ஃபெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி தான். ஆனால் ஆன்சர் கீழே ஏவும் கொடுத்துருக்காங்க, சியும் கொடுத்துருக்காங்க. 30க்கு சி, 31க்கு லெக் ஆங்கிள் சி, 32க்கு சி, 33க்கு ஏ, 34க்கு சி, 35க்கு டி, 36க்கு பி, 37க்கு ஏ, 38க்கு சி. சிம்பிளாகவே அதை நம்ம சொல்லிடலாம். டிகிரி ஆஃப் ரிடண்டன்சி வந்துட்டு ஸோ பி சப்போர்ட்டும் சி சப்போர்ட்டும் அதுதான். ஏன்னா ஒரு கேன்டிலிவர் வந்துட்டு டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர், அதில் எப்போ ஒரு 2 ப்ராப்பர்ட்டி வரும்போது அது இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சராக மாறிடும். அதே மாதிரி 39க்கு ஆன்சர் கீழே கொடுக்கல, அது உங்களுக்கு செக் பண்ணி பாருங்கள் என்ன ஆன்சர் வருதுங்கிறது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார்ட்டிக்கு சி, 41க்கு ஏ, 42க்கு சி. ஆக்சுவலாக 180ன்னு இதில் டிக் பண்ணியிருந்தது, அந்த ஆன்சர் இல்லை. ஆன்சர் கீழேயும் சி தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்துட்டு மெம்பர் அண்டர் டென்ஷனுக்கு 400 தான். மெம்பர் ஃபார் கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் டியூ டு டெட் லோடுங்கிறதுக்கு மட்டும்தான் வந்துட்டு 180 வரும். 43க்கு பி, 44க்கு பி, 45க்கு ஏ, 46க்கு பி,
47க்கு சி, 48க்கு சி, 49க்கு சி, 50க்கு டி. இந்த கொஷின் வந்துட்டு அடிக்கடி கேட்குறாங்க. 50ல் வந்துட்டு த லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் வெர்னியர் தியோடலைட், இந்த கொஷின் வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 51க்கு ஏ, 52க்கு ஏ, 53க்கு பி, 54க்கு பி, 55க்கு டி, 56க்கு சி, 57க்கு சி, 58க்கு டி. க்கு சி, 60க்கு சி, 61க்கு ஏ, 62க்கு பி, 63க்கு சி, 64க்கு பி, 65க்கு பி, 66க்கு ஏ. ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் மெத்தட் தான், அதில் சால்வ் பண்ணிங்கன்னா ஈஸியாகவே சால்வ் பண்ணிடலாம். 67க்கு சி. ஸோ இதில் இருக்கிற 4 ஆப்ஷனுக்குமே வந்துட்டு ஆர்ச்சஸில் வந்துட்டு என்ன ஸ்ட்ரக்சருங்கிறது இருக்குது, அது எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. டெஃபினட்டாக ஒரு கொஷின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 66க்கு ஏ, 68க்கு ஏ, 69க்கு பி, 70க்கு ஏ. ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க, கரஸ்பாண்டிங் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் கேட்குறாங்க. ஸோ அந்த இன்வெர்ஸ் தான் இருக்கும். ஸோ அது ஈஸியாக தான் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். 71க்கு சி, 72க்கு பி. ஆக்சுவலாக இங்கே இன்வெர்ஸ் ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் சாயில் கேட்டிருக்காங்க. ஜென்ரலாக ரிலேட்டிவ் டென்சிட்டின்னு கேட்டிருந்தாங்கன்னா இமேக்ஸ் மைனஸ் இ நேச்சுரல் டிவைடட் பை இமேக்ஸ் மைனஸ் இ மினிமம் இருக்கும். இங்கே இன்வெர்ஸ் கேட்டிருக்கிறதுனால ஆப்ஷன் பி. 73க்கு டி, 74க்கு ஏ, 75க்கு சி, 76க்கு டி, 77க்கு பி, 78க்கு ஏ, 79க்கு ஏ, 80க்கு பி, 81க்கு பி, 82க்கு ஏ, 83க்கு பி, 84க்கு பி. ஸோ இதுலேயும் வந்துட்டு ஆப்ஷன்ஸில் இருக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ரெஷர் இன்சைட் வாட்டர் ட்ராப்லெட்டுக்கு 4 சிக்மா காஸ்டேட் சிக்மா டிவைடட் பை டி வரும். அதுவே வந்துட்டு வாட்டர் ட்ராப்லெட்டு இது. நெக்ஸ்ட் வந்துட்டு சோப் பபுளுக்கு வந்துட்டு ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ அது பார்த்துக்கோங்க. 85க்கு பி, 86க்கு சி. ஸோ இது வந்துட்டு லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் இது அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறதுனால ஸோ உங்களுக்கு வந்துட்டு டயகனல் வேல்யூ தான் வந்துட்டு உங்களுக்கு ஐகன் வேல்யூவாக இருக்கும். ஸோ அது ஏ க்யூப் கேட்டிருக்கிறதுனால ஸோ -2 ஹோல் க்யூப் -8 வரும், 3 ஹோல் க்யூப் வந்துட்டு 27 வரும், அண்ட் 1 ஹோல் க்யூப் வந்துட்டு 1 தான் கிடைக்கும். 87க்கு ஏ, 88க்கு சி, அதாவது இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா அதே தான் மேட்ரிக்ஸ் சிமிலர் டு ஏன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஏ மேட்ரிக்ஸில் கிவன் கொஷினில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ வந்துட்டு அதே ரிலேட்டடான மேட்ரிக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் தான் மேட்ச் ஆகுது. 89க்கு ஏ, 90க்கு பி. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கொஷின்லேயே உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதை சால்வ் பண்ணி போட்டுடலாம். 91க்கு டி, 92க்கு சி, 93க்கு சி, 94க்கு டி, 95க்கு டி, 96க்கு பி. ஆட்டோக்ளேவ் மெத்தட் சொல்லியிருக்காங்க. சிமெண்ட்டோட அந்த சவுண்ட்னஸ் டெஸ்ட் பண்ணுறதுல ஆட்டோக்ளேவ், அப்புறம் வந்துட்டு இன்னொரு மெத்தட் இருக்கும்.
அதில் வந்துட்டு ஆட்டோக்ளேவ் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பேன்ஷன் அந்த 10 mm எக்ஸ்பேன்ஷன் இருக்கும், அந்த மெத்தட் தான். நெக்ஸ்ட் வந்துட்டு 97க்கு பி, 98க்கு டி, 99க்கு டி, 100க்கு பி, ஸோ 101க்கு டி, 102க்கு ஏ, 103க்கு டி, 104 பி, 105க்கு ஏ, 106க்கு டி, 107க்கு சி, 108க்கு சி, 109க்கு பி, 110க்கு பி, 111க்கு ஏ, 112க்கு பி, 113க்கு டி, 114க்கு டி, 115க்கு பி, 116க்கு சி, 117க்கு ஏ. ஸோ இங்கே டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டுங்கிறதுனால 50% கேரி ஓவர் நடக்கும். ஸோ அதனால தான் 0.5 ரெண்டு இடத்துலையுமே போட்டிருக்காங்க. 118க்கு டி, 119க்கு சி. ஏன்னா C3S ப்ரொவைட் மோர் ரெசிஸ்டன்ஸ் டு கெமிக்கல் அட்டாக்னு கொடுத்துருக்காங்க. C3S கொடுக்காது, அது வந்துட்டு C4AF தான் வந்துட்டு மோர் ரெசிஸ்டன்ஸ் டு கெமிக்கல் அட்டாக்காக இருக்கும். செக் பண்ணுங்கள். ஸோ 119க்கு சி, 120க்கு பி, 121க்கு சி, 122க்கு பி, 123க்கு பி, 124க்கு ஏ, 125க்கு சி, 126க்கு பி, 127க்கு பி. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் அனாலிசிஸில் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிக்கலாம். பிளாஸ்டிக் அனாலிசிஸில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். பிளாஸ்டிக் அனாலிசிஸ் செப்பரேட் டாப்பிக்காகவே நம்ம எடுத்துடலாம். 128க்கு ஏ, 129க்கு ஏ, 130க்கு ஏ, 131க்கு சி. ஐகன் வெக்டர்ஸ் கேட்டிருக்காங்க. ரொம்பவே ஈஸியான டாபிக் தான். ஸோ மேத்தமெட்டிக்ஸ்லேயும் உங்களுக்கு எந்த டாபிக் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். மேக்ஸ் டிஆர்பிக்கும் டிஎன்இபிக்கும் செப்பரேட்டாகவே கிளாஸ் எடுக்கலாம். பேஸ்ட் ஆன் யுவர் டிமாண்டை பொறுத்து தான் வந்துட்டு கிளாஸஸ் அவைலபிளாக இருக்கும். 132க்கு பி, 133க்கு டி, 134க்கு ஏ, 135க்கு பி, 136க்கு சி, 137க்கு சி, 138க்கு சி, 139க்கு பி, 140க்கு டி, 141க்கு ஏ, 142க்கு ஏ, 143க்கு டி, 144க்கு பி, 145க்கு ஏ. ஸோ இப்போ வந்துட்டு எல்லாத்துலேயும் டேட்டோடு கேட்குறாங்க. ஸோ வந்துட்டு டேட்டும் படித்து வச்சுக்கோங்க. ஆர்டி ஆக்ட் வந்துட்டு 21A ஆர்டி ஆக்ட் வந்துட்டு ஏப்ரல் 2010ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பட் ஆனால் 1 ஏப்ரல் 2010ங்கிறது நியூ புக்ஸில் அவைலபிளாக இருக்குது, பாருங்கள். 146க்கு ஏ, 147க்கு சி, 148க்கு பி, 149க்கு பி, 150க்கு பி. ஸோ குவிட் இண்டியா மூமெண்ட் வாஸ் லான்ச்டு இன் ரெஸ்பான்ஸ் டு கிரிப்ஸ் ப்ரொபோசல்னால தான். ஸோ தேங்க்யூ. அண்ட் உங்களுக்கு இந்த கொஷின் பேப்பரில் எனி டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். நம்ம இதே போல் டிஆர்பி ப்ரீவியஸ் இயர் கொஷின் 2017க்கு முன்னாடி நடந்த கொஷின் பேப்பர்ஸில் அதில் உங்களுக்கு ஆன்சர் வேணும்னாலும் அது செப்பரேட்டாக ஒரு வீடியோஸில் ஆன்சர் கீயோட நம்ம சால்வ் பண்ணி போடலாம். ஸோ இந்த கொஷின்ஸில் இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் கொஷின்ஸில் எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். அது ஒரு செப்பரேட் வீடியோவில் எப்படி அதை சால்வ் பண்ணுறதுங்கிறத போடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.